டூருக்கு போறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் உங்களை ஏமாத்திட்டு நான் வித்யா கூட ஹில் ஸ்டேஷன் தான் போக போறேன். அது உங்களுக்கு தெரியவே போறது இல்ல. சார் வாங்க சார். வாங்க. வணக்கம். வாங்க தம்பி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. உட்காருங்க. என்ன தம்பி, உங்களை ஆளையே காணோம்? கொஞ்சம் வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கய்யா, அதான் வர முடியல. இன்னைக்கு பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். சரி அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல வேணாம் சிந்து, நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஹே குட்டீஸ், அங்கிள் உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? சாக்லேட்ஸ். இந்தாங்க. என்ன திடீர்னு சாக்லேட்லாம் தரீங்க? இன்னைக்கு உங்களோட பர்த்டேவா? பர்த்டே எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. குழந்தைங்க நல்லா படிச்சா அவங்களுக்கு ஸ்வீட்ஸும் கூடவே ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணியிருந்தேன். தோ குட்டீஸ் எல்லாம் படிப்புல பின்றாங்கன்னு செவந்தி சொன்னாங்க. அதான் ரொம்ப நாள் கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு டைம் கிடைச்சது, கிஃப்டை வாங்கிட்டு வந்துட்டேன். மது, கிஃப்ட் உனக்கும் சேர்த்து தான். பாத்தியா இது என்னன்னு? இந்த ஸ்மார்ட் வாட்ச் தான் நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். விஜய் அங்கிளே வாங்கிட்டு வந்துட்டாரே. என்ன மது, அங்கிள், இந்த ஸ்மார்ட் வாட்சை பார்த்ததும் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்ட. உனக்கு தான், இந்தா வாங்கிக்கோ. தேங்க்ஸ் அங்கிள். மது, இதுல சார்ஜ் எல்லாம் போட்டிருக்கு, இப்பவே கட்டிக்கோ. குட்டீஸ், இங்க பாருங்க, உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உனக்கு. தேங்க்ஸ் அங்கிள். இந்தா, இது உங்களுக்கு. உங்களுக்கு நானே கட்டி விடவா? மது, அங்கிள், நீ ரொம்ப ஸ்மார்ட் கேர்ள்ல, அதனால தான் உனக்கு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத பாரு, இதை நீ கழட்டவே கூடாது. ஓகே, ஆல் டைம் உன் கையிலே தான் இருக்கணும். ஓகே அங்கிள், இதை நான் எப்போ என் கையில தான் கட்டியிருப்பேன். குட். செவந்தி, சிந்து, நான் அப்படியே கிளம்புறேன். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேங்கய்யா. காபி கிப்பி ஏதாவது குடிச்சு? இல்லைங்கய்யா, இன்னொரு நாள் நான் கண்டிப்பா வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஸ்டேஷன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, தப்பா எடுத்துக்காதீங்க. வரேன் பாட்டி, வரமா? வாங்க. போயிட்டு வாங்க மாமா, நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். சரிம்மா. தேங்க்ஸ் விஜய் சார். எதுக்குங்க? நான் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிட்டு வந்துட்டு அவ கையிலேயே மாட்டி விட்டுட்டீங்க. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உங்க போனை கொடுங்களேன். இந்தாங்க. அந்த ஸ்மார்ட் வாட்சோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இனிமே மதுமிதா எங்க போறா வரான்றத உங்க போன் மூலியமாவே நீங்க வாட்ச் பண்ணலாம். ஓகே சார். உங்க போன்லயும் அவளுடைய வாட்சை கனெக்ட் பண்ணிட்டீங்களா? அதை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். இனிமே நானும் அவளை வாட்ச் பண்றேன், நீங்களும் வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ சார். சரி, தைரியமா இருங்க. ஓகே. அண்ணா, என்னாச்சு சொல்லு வித்யா. ஒரு ஹாப்பியான நியூஸ்னா, மது டூர் போறதுக்கு அவங்க செவந்தி சித்தி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களாம். அப்படியா? ஆமாண்ணா, மது இப்பதான் எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா. ஓ வாவ், சூப்பர் வித்யா. அப்ப நம்ம 4 பேரும் ஹில் ஸ்டேஷன் போறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போறது இல்ல. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி நவ்.
ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி அண்ணா. மதுவுக்கு செவ்வந்தி சித்தி டூருக்கு போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க சரி. ஆனா இப்ப பிளான் படி மது வந்து டூருக்கு பஸ்ல போயிட்டு இருக்கப்போ வயிறு வலிக்குதுன்னு டிராமா பண்ணா அவங்க செவ்வந்திக்கு பதிலா பூர்ணி சித்தி போய் தான் மதுவை பிக்கப் பண்ணிட்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கணும். இது சம்பந்தமா மது வந்து பூர்ணிமா மேம் கிட்ட பேசிட்டாளா? இல்லண்ணா, இன்னும் பேசல. நைட்டு தனியா பூர்ணி மேடம் கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணா. மதுக்காக அந்த மேடம் என்ன ஹெல்ப் பண்ணா பண்ணுவாங்க. சரி, நீங்க போயிட்டு நாளைக்கு டூருக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. நான் இப்பவே எனக்கு தெரிஞ்ச டிராவல்ஸ்க்கு கால் பண்ணி காரை புக் பண்ணிடுறேன். ஓகேண்ணா. சரிண்ணா. விக்கி, அக்கா, நீங்க ஓகே பண்ண மதுவை தூக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம் வந்துருச்சு. ஏய் என்ன சொல்ற விக்கி? அவளை எப்ப தூக்குறோம்? நாளைக்கே தூக்க போறோம்க்கா. நாளைக்கே வா. ஆமாக்கா, மது நாளைக்கு ஸ்கூல் டூருக்கு போக போறா. ஆனா அவ அந்த டூருக்கு போக போறது இல்ல. இதுதான்க்கா பிளான். சூப்பர் விக்கி. ஆக்சுவலா முதல்ல ஹில் ஸ்டேஷன் போலாம் தான்க்கா பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் சென்னையில நல்லா என்ஜாய் பண்ணலான்னு பிளானை மாத்திட்டோம். சோ சென்னையில வச்சு மதுவை கடத்துறோம். அப்புறம்க்கா நாளைக்கு மது அப்படி டிராமா பண்ணதும் அவளோட பூர்ணி சித்திங்கிறவங்க அவளை பிக்கப் பண்ணிட்டு வந்து எங்க கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அங்க இருந்து நாங்க 4 பேரும் தான் தனியா டூர் போறோம். நீங்க முன்னாடியே நான் சொல்ற இடத்துக்கு அங்க வந்துருங்க. மத்த விஷயத்தெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். சரி விக்கி, நான் அங்க வந்துடுறேன். ஓகே? ஓகே. எஸ்! யா! நல்ல வேலை ஹால்ல யாரும் இல்ல. ரகு சித்தப்பா ரெஸ்டாரண்ட் வேலை முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். அப்ப ரூம்ல பூர்ணி சித்தி மட்டும்தான் இருப்பாங்க. போய் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டியதுதான். சித்தி, வா மது வா. என்ன இந்த பக்கம்? காரணம் இல்லாம என்ன பார்க்க வர மாட்டியே? சித்தி, ஒரே ஒரு ஹெல்ப் கேட்கலாம் தான் வந்தேன். என்னன்னு சொல்லு. இல்ல, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை டூருக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு நானும் போறேன். அந்த விஷயத்துல தான் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுல நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஓ, அந்த டூருக்கு உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வித்யா வரலன்னு சொன்னியே, அவகிட்ட பேசி